போதைப்பொருள் வழக்குல பிரபல நடிகரோட பையன் கைது. கோலிவுட்ல தொத்திக்கிட்ட பரபரப்பு. தமிழ் திரையுலகத்துல வில்லன் நடிகரா வலம் வந்த மன்சூர் அலிகானோட பையன் போதைப் பொருள் வழக்குல கைது செய்யப்பட்டிருக்கிறது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. தமிழ் திரையுலகத்துல தன்னோட வித்தியாசமான பாடி லாங்குவேஜ் மூலமா வில்லனா வலம் வந்த நடிகர் மன்சூர் அலிகான் பத்தி அதிக அளவு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. இவரு நடிகரா இருக்கிறதோட மட்டும் இல்லாம அரசியல்வாதியாவும் விளங்குறாரு. இந்த நிலையில இவருக்கு துக்ளக் அப்படிங்கிற பையன் இருக்காரு. அவரும் சினிமாவுல நடிச்சுட்டு வரதா தெரியுது. இருந்தாலும் அவர் நடிச்ச படம் என்ன ஆச்சு அப்படின்னு இதுவரைக்கும் தெரியல. இந்த சூழ்நிலையில மன்சூர் அலிகானோட பையன் துக்ளக்க காவல்துறையினர் போதைப் பொருள் வழக்குல கைது செய்திருக்கிறதா விஷயங்கள் வேகமா பரவிட்டு வந்து திரையுலகத்தை அதிர்ச்சியில தள்ளியிருக்கு. மன்சூர் அலிகான பொறுத்த வரைக்கும் விஜயகாந்தோட 100வது திரைப்படமான கேப்டன் பிரபாகரன் படத்துல வில்லனா அறிமுகமான தன்னோட மிரட்டலான நடிப்பின் மூலமா நிறைய பேரை கவர்ந்திருக்காரு. இதை தொடர்ந்து இவருக்கு வாய்ப்புகள் வந்து சேர பல படங்கள்ல தன்னோட அபார திறமைய காட்டினதோட திரைப்பட வாய்ப்புகள் ஒரு கட்டத்துல குறைஞ்சதுக்கு அப்புறமா அரசியல்ல குதிச்சாரு. அந்த வகையில முதல்ல நாம் தமிழர் கட்சியில இணைஞ்சிருந்த இவரு மக்களவை தேர்தல்ல போட்டியிட்டாரு. இதுக்கப்புறமா அந்த கட்சியில இருந்து விலகி தானாவே புதிய கட்சியை உருவாக்குனாரு. எப்பவுமே அரசியல் களத்துல இருக்கிறதா சொல்லி பொது பிரச்சனைகளுக்கு குரல் கொடுத்துட்டு வரக்கூடிய இவரு சமீபத்துல கூட லியோ படத்துல நடிச்சிருந்தது நினைவில் இருக்கலாம். இதை தொடர்ந்து இவரு த்ரிஷா பத்தி பேசின பேச்சு சர்ச்சையை எழுப்ப அதை முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில அறிக்கையை வெளியிட்டு அமைதியானாரு. இந்த நிலையில அவரோட பையன் துக்ளக் சென்னையில கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கஞ்சா, மெத் மாதிரியான போதைப் பொருட்களை விற்ற நபர்களோட தொடர்புல இருக்கிறதா சந்தேகம் ஏற்பட்டு அவரை விசாரிச்சுட்டு வராங்க. இதை தொடர்ந்து அந்த போதைப் பொருட்களை விற்கக்கூடிய கும்பலோட அவருக்கு தொடர்பு இருந்தது உறுதி செய்யப்பட்ட நிலையில அவர் கைது செய்யப்பட்டிருக்காரு. இதுக்கப்புறமா இந்த விஷயமானது இப்போ இணையத்துல வேகமா பரவி வரதோட மட்டும் இல்லாம ரசிகர்கள் மத்தியில பேசுபொருளாவும் மாறியிருக்கு. சந்திரமுகி 2 தோல்விக்கு இதுதான் காரணம். இயக்குனர் பி வாசு ஓபன் டாக். தமிழ் திரையுலகத்துல பி வாசுவோட இயக்கத்துல வெளிவந்த சந்திரமுகி படம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்சு மாபெரும் வெற்றியையும் வசூலையும் வாரி குவிச்சுது. அதுக்கப்புறமா சந்திரமுகி 2 பகுதி ரொம்ப நாளைக்கு பின்னாடி எடுக்கப்பட்டுச்சு. இருந்தாலும் இந்த படமானது எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றியை கொடுக்கல. இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கறத சமீபத்திய பேட்டி ஒண்ணுல இந்த படத்தோட இயக்குனர் பி வாசு சொல்லியிருக்காரு. அவர் சொன்ன விஷயம் ரசிகர்கள் மத்தியில ரொம்ப பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இதுக்கு காரணம் முதல்ல சந்திரமுகி பகுதி 2 ரஜினிகாந்த வச்சுதான் நடிக்க வைக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல கதை எழுதியிருக்கிறாரு. அதுக்கப்புறமா ரஜினிகாந்தும் இந்த படத்துல நடிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்ன நிலையில படப்பிடிப்பு நடந்த சமயத்துல அவரால தவிர்க்க முடியாத காரணத்தினால இந்த படத்துல நடிக்க முடியாம போச்சு. அதுக்கப்புறமா சந்திரமுகி 2 படத்துல ராகவா லாரன்ஸ் நடிக்க ஒப்பந்தம் செய்யப்பட்டு அவரும் திரைப்படத்துல நடிச்சாரு. லாரன்ஸ் இந்த படத்துல நடிச்ச சமயத்துல அவருக்கான கதை சில இடங்கள்ல மாற்றம் செய்யப்பட்டிருந்தது. அப்படி லாரன்ஸ்க்காக மாற்றம் செய்யப்பட்ட கதை அம்சத்தோட தான் சந்திரமுகி 2 பகுதி வெளிவந்துச்சு. இந்த காரணத்தால தான் எதிர்பார்த்த அளவுக்கு சந்திரமுகி 2 ரசிகர்களோட மத்தியில ரீச் ஆகாம ஃபிளாப் ஆயிடுச்சு. இந்த தகவலை இயக்குனர் பி வாசு கொடுத்திருக்கிறதோட ரஜினிக்கு உரிய கதையில கொஞ்சம் மாற்றங்கள் செய்யப்பட்டதுக்கு அப்புறமா படம் தோல்வி அடைஞ்சதா சொன்னது ரசிகர்கள் மத்தியில ரொம்ப பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. ரஜினிக்கு எழுதப்பட்ட ஸ்கிரிப்டோட இந்த படம் ரஜினியோட நடிப்பிலேயே வெளிவந்திருந்துச்சு அப்படின்னா பி வாசு அப்புறம் ரஜினிகாந்த் 2 பேரும் சேர்ந்து மாபெரும் வெற்றியை மறுபடியும் கொடுத்திருப்பாங்க. ஒரு மாஸ் வசூலையும் கொடுத்திருப்பாங்க அப்படின்னு ரசிகர்கள் அவங்களுக்குள்ள பட்டிமன்றம் போட்டு பேசிட்டு வராங்க.